ஹாய் ஹாய்ஸ், நான் உங்கள் நிலா. ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு கிராமத்தில் ஒரு தாத்தா இருந்தார். அந்த தாத்தாவோட வேலை பார்த்திங்கன்னா பானைகள் செய்கிறது. அவர் அழகழகாக பானைகள் செய்வார். அதை விற்பனை செய்வார். ஒரு நாள் தாத்தா தனக்காக பானைகள் செஞ்சார். 2 பானைகள். ஒரு பானை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக செஞ்சார். இன்னொரு பானை செய்யும்போது கொஞ்சம் விரிசலாயிடுச்சு. ஆனால் தாத்தா அதை சரி பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுக்கிட்டாரு. தாத்தா பார்த்தீங்கன்னா தினமும் அந்த 2 பானைகளையும் எடுத்துகிட்டு ஆத்தங்கரைக்கு போய் தண்ணி கொண்டு வருவார் வீட்டுக்கு. அதில் இந்த நல்ல பானையில் இருக்கிற தண்ணி வீடு வரைக்கும் அப்படியே வந்துடும். ஆனால் ஓட்டப்பானையில் இருக்கிற தண்ணி வீடு வர்றதுக்குள்ளே கம்மியாயிடும். இந்த நல்ல பானை எப்போ பார்த்தாலும் ஓட்டப்பானையை பார்த்து ரொம்ப கேலியும் கிண்டலும் செஞ்சுட்டே இருக்கும். இப்படியே 2 வருஷம் போயிடுச்சு. ஒரு நாள் தாத்தா தண்ணி எடுத்துகிட்டு வந்தார். அதே மாதிரி நல்ல பானை ஓட்டப்பானையை பார்த்து கிண்டல் பண்ணிகிட்டே வந்துச்சு. அந்த கேலியை பொறுக்கவே முடியல அந்த ஓட்டப்பானால். தாத்தா கிட்டேயே கேட்டுருச்சு, தாத்தா தயவு செஞ்சு நில்லுங்க, இன்றைக்கி எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு கேட்டுச்சு. தாத்தா என்னன்னு கேட்டார். இல்லை தாத்தா, நான் குறையாக தான் இருக்கேன், அது உங்களுக்கே தெரியும். ஒன்றும் என் குறையை நீங்கள் சரி பண்ணுங்க, இல்லையா என்னை இதே இடத்துல உடச்சி வீசுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. தாத்தா சொன்னார், பானையே, நம்ம வர வழி என்னைக்காவது நீ பார்த்துருக்கியா? உன் பக்கம் மட்டும் அழகான பூச்செடிகள் வரிசையாக இருக்குது, கவனிச்சிருக்கியா? உங்ககிட்டருந்து தண்ணி சிந்துவது எனக்கு முதலே தெரியும். அதனால தான் நான் வழி நடுவில் பூச்செடி விதைகளை தூவி விட்டேன். அது தினமும் நீ சிந்தின தண்ணீரில் தான் வளர்ந்து இன்றைக்கி பெருசாக நிற்குது. அது மட்டும் இல்லை, தினமும் அழகான பூக்களை நம்மளுக்கு கொடுக்குது. அந்த பூக்களை வச்சு தான் நான் வீட்டு அலங்காரம் பண்ணுறேன், இறைவனுக்கு பூஜை செய்கிறேன். மீதமுள்ள பூக்களை வச்சு நான் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் தாத்தா. உடனே அந்த நல்ல பானை ஓட்டப்பானையை பார்த்து தலை குனிஞ்சு நின்றுச்சாமா. ஓகே கைஸ், இதே மாதிரி தான் நம்மளோட குறைகளை மட்டுமே பெருசாக பேசுவாங்க. நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். மற்றவங்க பேசுகிறதுன்னு நம்ம நின்று கவனிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம நிம்மதியாக வாழவே முடியாது. நமக்கு நம்பிக்கை இழக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம பாதையை பின்னோக்கி பாருங்கள். இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்துட்டோம்னா நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, வாங்க முன்னோக்கி போகலாம். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம். ஓகே, பாய்.